வணக்கம். நம்ம நம்ம சேனலில் வந்து எவ்ரி வீக் நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து அட்வான்ஸாக போய் நம்ம வந்து வீக்லி கான்ட்ராக்டில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறது அப்படின்றது பார்த்துருக்கோம். ஓகேங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஓகேங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன், ஓகேங்களா. ஸோ இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்கும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைம்ஸ், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 100% ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. ஸோ என்னன்னா ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஓகே. இப்போ மந்த்தில் வந்து நம்ம 4 வீக்ஸ் இருக்குன்னா அந்த 4 வீக்ஸ்ல வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 வீக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு 1 வீக் வந்து லாஸ் வரலாம், இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு வீக்லி பொசிஷன் பற்றி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து 100% டிபெண்ட் பண்ணுறத விட நம்ம மார்க்கெட்டோட சிச்சுவேஷன், மார்க்கெட் சென்டிமெண்ட், மார்க்கெட் மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் பண்ணவும் நம்ம ரெடியாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மெயின் பொருள். ஓகே. ஸோ நம்ம இந்த வீக்ல வந்து இந்த நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லா வீடியோஸ்ல எல்லா வீக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கும்போது சேம் ஸ்ட்ராட்டஜியை சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் வந்து மந்த்லியில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது 100% ப்ராஃபிட்ல இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ மந்த்லி பண்ணுறதுக்கும் வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து வீக்லியில் வந்து நமக்கு 7,000 rupees தேவைப்படுதுன்னா ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 rupees தேவைப்படலாம், ஓகேங்களா. ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம ரிஸ்க் ரிடியூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எப்படி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ என்னோட வீடியோஸில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான். ஸோ இது சேஞ்ச் இல்லை. நம்ம வந்து கரண்ட் வீக்கோட ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் இந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், லெவல்ஸ் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. தெரிஞ்சுட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட ப்ரீமியம் வந்து ஆப்ஷன் சேஞ்சு செக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கோட ஹை லோ க்ளோஸ். ஸோ நிஃப்டியோட வீக்லி சார்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஹை லோ க்ளோஸ் டேட்டா எடுத்துக்கணும், ஓகே. ஸோ ஹை வந்து 11,239, அதே மாதிரி லோ வந்து 10,953, அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,194. இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து நிறைய வந்து ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்கு, ஓகே. ஸோ இது வந்து நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த டேட்டா நான் என்டர் பண்ணியிருக்கேன், ஓகே. ஸோ லெவல்ஸ் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 11,300 இருக்கு, 11,400 அண்ட் 11,600 இந்த 3 லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11,000, 10,850, 10,750 இந்த லெவல்ஸ்ல இருக்கு, ஓகே. ஸோ இது வந்து டெக்னிக்கல் சைடு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னா 11,194ல, ஓகே. ஸோ இந்த 11,194ல இருந்து மார்க்கெட் வந்து எதில் அப்ல போனாலும் சரி, அது ரைஸ் ஆனாலும் சரி, மேலே போனாலும் சரி, நம்ம மார்க்கெட் ஃபால் ஆனாலும் சரி, கீழே போனாலும் சரி, நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணணும், ஓகே. அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட வந்து டெல்டா வேல்யூ, ஓகேங்களா. டெல்டா வேல்யூ வந்து கொஞ்சம் ஒரு 0.35 இல்லைன்னா 0.4 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும், ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த மெத்தடில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆப்ஷன் கிரீக்ஸோட வேல்யூஸ் தான், ஓகேங்களா. ஸோ எல்லாருமே சொல்லிடலாம் எந்த ஒரு அவுட் ஆஃப் த மணி கால், அவுட் ஆஃப் மணி புட்டுன்றது ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு வாங்கலாம் அப்படின்றது கிடையாது. இந்த டெல்டா வேல்யூ வந்து ரொம்ப கீ ரோல் வந்து ப்ளே பண்ணும், சரிங்களா. நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து மேலே போகும்போது, ஓகேங்களா, ரைஸ் ஆகும்போது கால் சைடில் இருக்க டெல்டா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது, ஓகேங்களா. நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து கால் அண்ட் புட் ரெண்டுமே நம்ம வாங்குறதுக்கு வந்து ஒரு 7,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த 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 ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ வந்து ஒரு 8,000, 9,000 ஆகும். ஸோ இதனால தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம், இந்த டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து வீக்லி ஸ்ட்ராட்டஜியில் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் டிகே தான், ஓகே. டைம் டிகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட
வேகன்றது வாலட்டிலிட்டி சொல்றது. ஸோ அதுனால கூட நம்ம வந்து இம்பாக்ட் ஆகும். சரி, நம்ம மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆனாலும் சரி, அதே மாதிரி டைம் எடுத்து ஸ்லோவாக மூவ் ஆனாலும் சரி, ஒரு டேக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூவ் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மந்த்லி வந்து நமக்கு வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,300 11,000 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து கால் போட்டு செலக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் செயின் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லாங் ஸ்ட்ராங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 7,000 அந்த 10,000 ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம யூஸ்வலாக எடுத்துகிட்டு வரோம் எல்லா வீடியோலையும், எவ்வளோ வீக்கும். ஸோ இந்த வீக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். 11,300 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து எடுக்கலாம். அது வந்து 53 rupees இருக்குது. அதே மாதிரி 11,000 ஃபுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 48 rupees இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 103 rupees, ஒரு 103 rupeesன்றது வந்து ஒரு 7,800 rupeesக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்ன்றது என்னோட சாய்ஸு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டரில் வந்து நம்ம என்டர் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபபிலிட்டி என்ன, அதே மாதிரி பிரேக் ஈவன் ஓகேங்களா, ஸோ அது என்னன்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆன்லைனில் நான் எடுத்த ஒரு டூல் தான். ஓகேங்களா? ஸோ கூகுளில் நான் சர்ச் பண்ணி எடுத்தது ஆப்ஷன் கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லா வேல்யூவும் வந்து மேனுவலாக என்டர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கிராஃபில் வந்து நமக்கு காமிக்குது, பே ஆஃப் கிராஃப்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 11,300 கால் ஒரு லாட், ஓகே, ஒரு குவான்டிட்டி. அதே மாதிரி 11,000 போட் ஆப்ஷன் ஒரு குவான்டிட்டி. இதோட ப்ரைஸ் நான் என்டர் பண்ணிக்கிறேன் 53.48 rupeesன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கிராஃப் வந்து பாப்அப் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாப்அப் ஆன கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு லைன் காமிச்சிருக்காங்க. இந்த லைன் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ மார்க்கெட் வந்து கீழே போச்சுன்னா 10,900, மேலே போச்சுன்னா 11,300. இந்த 2 பாயிண்ட்டை நம்ம மார்க்கெட் கிராஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் 4 daysல. இது கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் கரெக்டாக வந்து 11,200 இருக்குது, இங்கேருந்து 11,400 ஜஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 4 days டைம் இருக்குது. இந்த 4 daysல கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு 11,500 ரீச் பண்ணிச்சுன்னா இங்கே தெரியும் பாருங்க, 100 rupees வந்து 7,000 rupees ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து சப்போஸ் வந்து 11,600 டச் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 15,000 rupees ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 10,800 டச் பண்ணிச்சுன்னா நமக்கு 7,000 rupees ப்ராஃபிட்டும், மார்க்கெட் 10,700 டச் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 rupees ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பே ஆஃப் கிராஃப். மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி தான் 10,900க்குள்ள, அதே மாதிரி 11,300 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ள ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்மளோட அந்த 7,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபபிலிட்டியும் செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டைம். ஓகே, ஸோ நாங்கள் எல்லா வீடியோலும் கண்டினியூஸாக சொல்லிட்டு வரது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது வீக்லி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டே, அந்த வீக்குக்கான லாஸ்ட் டே ட்ரேடிங் டேல நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒரு 2:30 அபவ் வந்து 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் செலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட் க்ளோசிங் டைம்ல ஒரு 325 அந்த ரேஞ்சில் வந்து குயிக்காக வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கான 4 days இருக்கும். அந்த 4 daysல வந்து நம்ம ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி தான். சப்போஸ் வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டர்னில் வந்து 11,500 வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,500 டச் பண்ணுவோம். ஆப்வியஸாக வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடும். அதே மாதிரி டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10,800 அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். அந்த மார்க்கெட் வந்து இருக்கும்போது நம்ம எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து லாங் ரன்ல வந்து நம்ம சர்வே ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், மேக்ஸிமம் ப்ராஃபிட், இதெல்லாம் மெயின் இந்த ஸ்ட்ராட்டஜி.
Thank you so much for watching.